ஹாய் ஹலோ நண்பர்களே, போன வீடியோவில் வந்து இவங்க தான் லக்கி கமெண்ட்ஸ். முக்கியமாக நீங்கள் வந்து எல்லாமே சரி பண்ண சொன்னீங்க. அதை நான் வந்து சரி பண்ணிட்டேன். ஃபன் டைம் நீங்கள் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து தேங்க்யூ. நம்ம இங்கே வந்து ஃப்ரீ ஃபயர்னு சொல்லலை, டவுன்ஷிப் தான் அவங்க பார்க்க போகிறோம். டவுன்ஷிப் வந்து நான் போட்டது வந்து ஒரு வாரம் ஆச்சு போட்டு, அது யாருமே கேட்கல. அதனால் நான் ஒரு நாள் போடாமல் இருந்தேன். 17 லெவல் நம்ம முடிச்சிட்டோம். இல்லை நினச்சிருப்பீங்க விளாடாமல் டெலீட் பண்ணியிருப்பான்னு நினச்சிருப்பீங்க, சிலர் நினச்சிருப்பீங்க டவுன்ஷிப் பார்த்தவங்க. நான் டவுன்ஷிப்புக்கு எத்தனை வியூஸ்னால் வந்துருக்குன்னா 21 வியூஸ் வந்திருக்கு. சரி, ஃபஸ்ட்டு இவங்களுக்குலாம் நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்துக்கலாங்க. இனிமேல் வந்து நான் டவுன்ஷிப் வந்து கொஞ்சம் குறைச்சிப்பேன். வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா டெய்லியும் போட்டுருவேன். நாளைக்கு வந்து பார்ட் 3 வந்துடும் கண்டிப்பாக டவுன்ஷிப்பில். ஏன்னா நம்ம இதில் 17 லெவல் முடிச்சிட்டோம். ஏன் இவ்வளோ நாள் டவுன்ஷிப் போடாமல் இருந்தோம், அதுக்கு காரணம் வந்து இப்போ நம்ம வந்து ப்ளேலிஸ்ட் தனியாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். பிரதர்ஸ் பிளேயிங், சிஸ்டர்ஸ் பிளேயிங் தனியாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து சிஸ்டர்ஸ் பிளேயிங்கில் வந்து டவுன்ஷிப் நான் போட்டதுனால அதெல்லாம் இது இருந்துச்சு, எரர் இருந்துச்சு. அதனால் அது வந்து டவுன்ஷிப் வந்து கொஞ்ச நாள் போடாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் எப்படியும் ஒரு 8 வீடியோ போட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். டைம் நீங்கள் வந்து சொன்னீங்க மைக்கில் வந்து குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இல்லைன்னு. நான் வந்து இப்போ மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். வந்து நீங்கள் இப்படிலாம் சப்போர்ட் கொடுக்குறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்களான்னு எனக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். அவங்க 2 சேனலில் நீங்கள் வந்து கொடுத்துருந்தீங்க, சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுவே எனக்கு சந்தோஷம்தான். நீங்கள் கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க. நீங்கள் வந்து இன்வைட் ஃப்ரெண்ட்லாம் கேட்டிருந்தீங்க. அதுக்கான கோடு இது தான். இது எல்லாமே பர்மனெண்ட் தான். அந்த கோடை போட்டு நீங்கள் என்னோடய டவுன்ஷிப்பில் வந்து ரெக்வஸ்ட் கொடுங்க. நான் வந்து இதில் வந்து ஆன்லைன் இருக்கும் போது நான் இது கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம வந்து 17 லெவலில் இருக்கோம். மேட்ச்னால் வந்து இந்த கேண்டி க்ரஷ் இருக்கும்ல, அது மாதிரி விளையாடல வந்து நான் 48 லெவல்னு நினைக்கிறேன். இருங்க, 48லாம் இருக்காது, ரொம்ப கஷ்டங்க அது. ஆனால் நீங்கள் சாதாரணமாக நினைப்பீங்க இந்த கேமு ஒரு லெவல் போக ஏறிக்கிட்டே போகும் அப்படியே அசால்ட்டாக. அதனால் இப்போ நம்ம வந்து 1620 ரூபா இருக்குது. இந்த இடத்த நம்ம வாங்கிட்டோம். அதுக்கு முன்னாடி இந்த இடம் இந்த வீடெல்லாம் வாங்க முடியுமான்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது வாங்க முடியாது இந்த வீடை. ப்ரோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபன் டைமும் அதுக்கப்புறம் ஏ கேம் வர ஒருத்தர் இருந்தார். நான் அப்புறமேட்டு சொல்கிறேன் பார்த்துட்டு. இப்போ இந்த ரோடை மட்டும் நான் கட் பண்ணியிருந்தேன்னா அவ்வளோதான், அப்படியே சோழி முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். கொஞ்சம் இது பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்கிற ரோடு வந்து கொஞ்சம் இப்படி போயிட்டு வர்றதுனால இந்த இடத்த கொஞ்சம் நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்படி போயிட்டு வராங்க, அதுவும் ரிப்பீட் ஆகுறாங்க. அந்த சைடு வர இப்படி போயிட்டு திருப்பி இப்படி ரிப்பீட் ஆகுறாங்க, இப்படி போயிட்டு திருப்பி ரிப்பீட் ஆகுறாங்க. இப்போ ரோடு ஒழுங்காக போட்டுடலாம். ரோடை இப்படி திருப்பி இப்படியே போட்டுடலாம். ஏன்னா இந்த சைடு இப்படி வந்துட்டு இப்படி போகிற மாதிரி வச்சுக்கலாம். அதில் வந்து இப்படி வச்சுருந்தோன்னா அது இப்படி தான் வச்சுருந்தோம், ஆனால் வேறு மாதிரி வச்சுருந்தோம். ஃப்ரீ ஃபயர் வீடியோவில் நான் ஒன்று சொல்லியிருப்பேன். பார்ட் 3க்கு வந்து லீடே கொடுக்கல, எந்த க்ளூவுமே கொடுக்கல, இந்த லைக்குமே கொடுக்கல. அதுக்கு வந்து ஒரு 5 லைக் வந்தால் போதுங்க. ஏன்னா இந்த வீடியோவுக்கு வந்து ஃப்ரீ ஃபயர் வீடியோவுக்கு வந்து எவ்வளோ லைக் வந்திருக்குன்னா 7 வியூஸ் போயிருக்கு. 7 வியூஸ், அதுக்கப்புறம் 9 வியூஸ் போயிடுச்சு. 7 வியூஸ்லாம் இல்லை, 9 வியூஸ் போயிடுச்சு. இதுக்கே 3 லைக் வந்துடுச்சு. நீங்கள் கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். வந்து நான் வந்து கண்டிப்பாக ஷார்ட்ஸ் போடுறேன். அவர் சொன்னார்ல ஒருத்தர், ஃபன் டைம், நான் கண்டிப்பாக ஷார்ட்ஸ் போடுறேன். கேமர் லிட்டில் அவரும் கண்டிப்பாக ஹாய் ப்ரோன்னு சொல்லியிருக்காரு. ஹாய் ப்ரோ உங்கள் 2 சேனல்லையுமே நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். நீங்கள் ஃபராக்ரை வீடியோலாம் போட்டிருந்தீங்க,
அதான் நல்லா இருக்குது. அடுத்த பார்ட் போடுங்க. அடுத்த பாட்டுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என் சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். இப்போ முக்கியமாக நான் வந்து அந்த சேனலில் நான் 2.0 வந்து வச்சுருந்தேன் ஒரு சேனலு. அது வந்து பழைய சப்ஸ்கிரைபருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதில் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்திருந்தார், பிளேகட்டை லென்சன் நீங்கள் தானே ப்ரோ அப்படின்னு சொல்லி வந்திருந்தார். அவர் கமெண்ட்டில் பண்ணியிருந்தார். அது வந்து இப்போ ஹைடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்ட்ரிக்ட் வேர்டெலாம் கொடுத்துருந்தேன். ஏன்னா கமெண்ட் வந்து அந்த வீடியோவுக்கு வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன்னா கடைசியில் எல்லா கமெண்ட்டும் டெலீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பிளேகட்டைல் ரிக்வயின் அடுத்த பார்ட் வந்து ஆரம்பிக்கலாமான்னு சொல்லுங்கள். நான் வந்து ஆரம்பிச்சிடலாம் கொஞ்ச நாளில். இந்த முக்கியமாக நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயருக்கு வந்து எதுவுமே சொல்லலை. நான் ஃப்ரீ ஃபயர் வீடியோ போட்டு 1 டே தான் ஆகுது. அதுக்கு 7 வியூஸ் வந்துருச்சு. முக்கியமாக போடுற வீடியோக்கெலாம் எப்படியும் ஒரு 44 வியூஸ், கண்டிப்பாக 18 வியூஸ், 7 வியூஸ் தான் வருது. முக்கியமாக லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்ட் 1 பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், பண்ணிடலாம். கரியோக்கி கேம் வந்து நெக்ஸ்ட்டு பார்ட் போட சொல்கிறீங்க. ஆனால் கரியோக்கி கேம் வந்து நெக்ஸ்ட்டு பார்ட்லாம் இல்லைங்க. ஆல் எண்டிங்னா எண்டிங் அவ்வளோதான். இதுக்குன்னு தனியாக நான் ஒரு வீடியோ பிளாக் ஸ்க்ரீன் மாதிரி பண்ணுறேன். பேசிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கெல்லாம் லைவில் தாங்க பேசணும். நீங்கள் லைவில் வந்து 50 சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் லைவ் பண்ண முடியும். நீங்கள் 50 சப்ஸ்கிரைபர் வந்துடுவீங்கன்னு நினைக்கிறேன். 34 பேர் பண்ணியிருக்காங்க, வாட்ச் பண்ணியிருக்காங்க ஸ்கேரி டீச்சரு. அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் கூட பரவாயில்ல. நான் டவுன்ஷிப்பில் வந்து ஒரு மாதிரி மோட்டிவேஷன் எல்லாமே சொல்லியிருப்பேன் சேனலை பற்றி. அந்த சேனல் எப்படி போச்சு, இந்த சேனல் எப்படி போச்சுன்னு. நண்பர்களே, முக்கியமாக நம்ம இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் எடிட் பண்ணணும் நண்பர்களே. அப்படி பண்ணலைன்னா என்ன ஆகும் நண்பர்களே அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஆனால் நான் டக்குன்னு எடிட் பண்ணி முடிச்சிடுவேன். ஆனால் முக்கியமாக ஒன்று சொல்லணும். இது வந்து உரசறதுனால பின்னாடி வந்து ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும். ஏன்னா நம்ம இப்படி வந்து பேசுகிறதுனால வந்து ஒரு மாதிரி சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இனிமேல் வந்து டவுன்ஷிப் வந்து பார்ட் 3 வேணும்னா இதுக்கு வந்து டார்கெட் எவ்வளோ வைக்கலாம் தெரியுமா? டவுன்ஷிப்புக்கு டார்கெட் வந்து ஒரு 3 லைக் வைக்கலாங்க. 3 லைக் எப்படியும் அடிக்கும்னு நினைக்கிறேன். அடிக்காது, ஏன்னா அந்த மாதிரி தான். இங்கே வச்சுட்டு நம்ம இதை வந்து இங்கிட்ட வச்சிடலாம். இதை வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல வச்சிடலாம். ஃபயர் ஸ்டேஷன் இது இப்படி வச்சிடலாம். அந்த சைடு ஒரு வீடியோ வச்சுக்கலாம், 2 வீடியோ வச்சுக்கலாம் அந்த சைடு. அது வந்து அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். இப்போ வந்து 1153 ரூபா இருக்குது நம்மக்கிட்ட. நம்ம வந்து இதில் முக்கியமாக வந்து மானிட்டேஷன் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து 50 சப்ஸ்கிரைப் 500 சப்ஸ்கிரைப் வேணும். அது இப்போதைக்கு வராது, 1.5 வருஷம் அப்படி ஆகும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 500 சப்ஸ்கிரைப் ரீச் ஆகணும். நான் வந்து அடுத்து ஃப்ரீ ஃபயர் லைவ் போட்டுருவேன். எப்படியும் ஒரு 2 மாதத்தில் 50 சப்ஸ்கிரைப் வந்துடும். நீங்கள் வச்சுக்கோங்களேன். 50 சப்ஸ்கிரைபர் வந்தோடனே என்ன பண்ணணுன்னா வந்து லைவ் போடணும், அதுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணணும். அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். கூடிய விரைவில் வந்து நம்ம சேனலில் வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ வரும்னு நினைக்கிறேன். அது இப்போதைக்கு கிடையாது, நாளைக்கு இல்லைன்னா இப்போ கூட வரலாம் அந்த வீடியோ. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பாக ஆஃப்லைனில் பார்க்குறவங்க வந்து என்ன வந்து இது வந்து லைவுன்னு இது வந்து லைவே கிடையாது. ஃபஸ்ட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக அது வந்து நான் இதுலேயே முடிக்கிறேன்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். பார்ட் 2 வந்து அப்புறமேட்டு பார்ட் 3 வந்து பார்க்கலாம். பாய்.